ஹாய் கைஸ். ஸோ இது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் மோட்டோ வேகனில் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து மோட்டோ லாக்னு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எடிஷன். ஸோ இன்றைக்கி January 3rd. ஸோ நான் கொஞ்ச நாள் கழித்து தான் லான்ச் பண்ணி ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ டிஷர்ட்டில் நான் வந்து பண்ணலை, நான் ஆர்டர் பண்ணலை. ஏன்னா நம்ம சைஸ் 3XL 4XL இருக்கும், அதனால் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அதனால் நம்ம லான்ச் பண்ணலை. மேபி இன் ஃப்யூச்சர் மேபி ஐ வில் ட்ரை இட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கட் திஸ். பேக்கேஜிங் நல்லா எப்போவுமே அவங்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை லைக் ஷிப் பை வின்டர் க்ரீன் குளோவேட்டிக்ஸ். தெரில, இது ஏதோ கம்பெனி, அவங்களோட கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஆனால் 365 rupees ஓகே. நான் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் 30 rupees நான் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ 65.95 ஆல்மோஸ்ட் 400 rupees ஆச்சு. நான் 365 ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க சொல்லவே இல்லை வீடியோவில். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் நான் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்த உடனே தான், ஓ ஷிப்பிங் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு மைண்டில் வந்துச்சு. ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கிறதுல தப்பு இல்லை, பட் சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. ஓ இது ஷிப்பிங் சார்ஜஸ் உண்டு இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நான் அமேசான் ப்ரைம்லேயே வாங்கிட்டு திடீர்னு சார்ஜஸ் வந்தோடனே எனக்கு ஓ இருக்குல்ல சார்ஜஸ்ன்னு அப்படின்னு ஆயிடுச்சு. ஐ திங்க் இட்ஸ் அவங்க மேக்ஸின் பேக் பண்ண மாதிரியே பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கட் வித் மை கிச்சன் சிசர்ஸ் தான். இந்த பால் பாக்கெட்லாம் வெட்டுவாங்கள்ல, அதை வச்சு தான் வெட்ட போகிறேன். ஸோ கட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி டசன்ட் டேமேஜ் த கவர், த லாக். நான் டைரியாகவும் யூஸ் பண்ணலான் இருக்கேன். பட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து காருக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு டைரியும் வேணும் இந்த இயர். ஸோ எனக்கு இந்த ஆப் ஃபார்மேட்டில் ரொம்ப வந்து ஐ எம் நாட் லைக்கிங் இந்த ஆப் ஃபார்மேட். எல்லாம் ஆப்பில் லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை ஆப் இருக்குது ஃபோனில், மிஞ்சி போனால் 4-5 ஆப் யூஸ் பண்ணுறோமா, அவ்வளோதான் ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் வே டு கோ. பார்ப்போம். நல்லா இருக்குது. அதே மாதிரி லான்ச் எனக்கு நினச்சேன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஓகே, இதையும் கட் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது சொல்லு டேப். ஓகே, சரி கிழிச்சிடுவோம். இது நமக்கு தேவைப்படாது கார்ட்போர்டு. ஆனால் சொல்லி ஆனால் மோட்டோகாஸ்ட் எல்லாமே நான் தவறாமல் பார்த்துருவேன். நம்மளுக்கு டைம் பாஸ் அந்த ஒன்று தான் நம்மளுக்கு டைம் பாஸு. சரி ஓகே. ரொம்ப கொடூரமாக குளிக்கிறேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை வரை தெரியல. ஏன்னா ஒரு கையில் ஐஃபோன் இருக்குது, ஒரு கையில் தான் கிழிச்சிட்ருக்கேன். ஸோ லெட் மீ சீ. ஓகே, சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது. இது டாட்டா மோட்டர்ஸில் ஸ்டெல்த் எடிஷனில் லான்ச் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இது ஒரு ஸ்டெல்த் எடிஷன் மாதிரி இருக்குது. இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் அவங்களுடைய க்ரீன் கலரில் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஏதோ ரெட்ரோ லுக்கில் இருக்குது. பட் இங்கே ஒரு க்ரீன் கலர் ஃபாண்ட்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்களுடைய லோகோ அப்படி தானே இருக்கும், மோட்டோ வேகனுடைய லோகோ. பார்த்தோன்னே எனக்கு அது தோணுச்சு. சரி லெட்ஸ் சீ எப்படி இருக்கும் பார்ப்போம். பேக்கிங்லாம் மாஸ் தான். பேக்கிங்லாம் இப்படி பண்ணால் தான் இருக்க முடியும். எங்களுக்கு திருநெல்வேலி தான், அதனால் சீக்கிரம் வந்து சேர்ந்துருது. மற்றபடி நார்த் இந்தியா அங்கெல்லாம் அதர் ஸ்டேட்ஸ்லாம் போகும்போது இப்படி பேக்கிங் பண்ணால் தான் முடியும். ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஒரு வழியாக பல்ல வச்சு கடிச்சு வெளியில் எடுத்துட்டேன். ஓகே, இது என்னது மாதிரி இருக்கு. ஓகே லெட்ஸ் see. என்னது ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் மாதிரி விழுந்துருக்கு. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கை பட்டாலே ஒரு மாதிரி ஈரமாகுது. ஓகே, அது ஒன்றும் இல்லை.
வா, இது என்னது புக் மார்க்கர் மாதிரி இருக்குது. ஓ ஓகே, இது என்ன டிசைனு? பாம்பு மாதிரி இருக்குது, ஸ்னேக் மாதிரி. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, மோட்டோ லாக் பை மோட்டோ வேகன், இது நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு தேங்க்யூ ஃபார் சூஸிங் மோட்டோ லாக் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் ஜர்னி. யுவர் டாஸ்க் gives us the confidence to keep experimenting. Thank you. Maintain everything. ஓகே, தேங்க்யூ மோட்டோ வேகன். ஓகே, நான் முன்னால் இந்த மாதிரி ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு கார் பையர்ஸ்க்கு நிறைய வீடியோ போடுறாங்க, நம்மளுக்கு கார் ஓனர்ஷிப்க்கு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஓன்டு ட்ரிவன் கார் ஓன்டு. ஓகே, ட்ரீம் கார்ஸ். ஓகே, இதெல்லாம் எழுதலாம். டெலிவரி டேட்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஞாபகமே இல்லையே. சரி பார்ப்போம். வெல்கம் டு மோட்டோ லாகு. இதெல்லாம் வாஸ்து தான் நம்ம ரிவ்யூ போட முடியும். சரி பார்ப்போம், 1 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக போடணும். ஏன்னா 1 மந்த் ஆனால் தான் நம்மளுக்கு தெரியும் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரியும் போட்டிருக்காங்க. ஓகே, பர்சனல் மெமோராண்டா, நேம், அட்ரஸ்ஸு, ஓகே, கான்டாக்ட் நம்பர், சர்வீஸ் அட்வைசர் நேம், மெடிக்கல் கண்டிஷன், நோட்ஸ். ஓகே ஓகே, பேசிக் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனு, இன்ஜின் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் என்ன தான் தூசி தட்டி பார்க்கணும் என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்மளுடைய காரில். பிரேக்ஸு, ஃப்ளூயிட்ஸு, இது எழுதுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போலையே. ஓகே, சர்வீஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இல்லையா, ஆஃப்டர் மார்க்கெட் லாகு, பரவாயில்ல, இதெல்லாம் எழுதிக்கிறது பரவாயில்ல. ஃபாஸ்டாக் டீட்டெயில்ஸு. ஓகே, ப்ரொடெக்ஷன் அண்ட் கேர், பிபிஎஃப் இருக்கா, பர்ஃபார்மன்ஸு. ஓகே, நம்ம கிளான்ஸாக இதெல்லாம் தேவைப்படாது. இவி ஓனர்ஸ். ஓகே, இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நல்லா பெருசாக இருக்குது. ஸ்கொயர் வந்து நம்ம பர்சனலாக கூட எழுதி வச்சுக்கலாம். நம்மளுடைய கார் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இட் கேன் பி ஆல்சோ பர்சனல் டைரி as well. வா, இது எக்ஸ்டெண்டட் நோட்ஸ், டேட்ஸு, நோட்ஸு, ஓடுவா, டுடூ தான் ஓடுன்னு ஆகிட்டா தெரியலையே. ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அது ஞானோதயம் வந்துச்சு. ஓடோனா என்னென்னு. ஓடோனா ஓடோமீட்டர். சே, இது கூட தெரியாமல் நம்மளுக்கு அது அந்த நேரத்தில் கிளிக் ஆகலை நம்மளுக்கு ஓடோனா என்ன அப்படின்ட்டு. ஸோ பேசிக்லி ஓடோமீட்டர் ரீடிங். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. அது வந்து எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகலை. இது கொஞ்சம் மோட்டோ ஃபேம் கிளிக் ஆகும். பட் எனக்கு கொஞ்சம் லேட்டாக கிளிக் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே கொஞ்சம் லேட் பிக்கப் தான். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஓடோனா தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஓடோமீட்டர் அதை ரீடிங் அப்படி ஏதாவது கொஞ்சம் லாங் ஃபார்ம்லேயே கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஜென்சிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஒருவேளை நம்ம கொஞ்சம் என்னது நம்ம ஓல்டு ஐட்டமான்னு தெரியல நம்ம, அதனால் வந்து இது கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். நான் இது கரெக்டாக இருந்தால் எடிட் பண்ணும்போது தான் கரெக்டாக வந்து எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது வந்து என்னுடைய ப்ராப்ளம். ஸோ சார்ட் சார்ட்டட். தேங்க்யூ. ஓகே, பிப்ரவரி நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டு-டூ லிஸ்ட் கூட போட்டுக்கலாம். அதனால் நல்லாயிருக்கு. பிப்ரவரிக்கு அப்புறம் இங்கேயும் ஓடும் தான் இருக்குது. குழப்பமாக இருக்கே. சரி, அதை பற்றி ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். ஓகே, இது வந்து எது வரைக்கும் போகுது? டிசம்பர் வரைக்கும் இப்படி தான் போகுது போல். ஓகே, டிசம்பர். இங்கே டிப் ஆஃப் த மந்த், வெஹிக்கிள் மூட் ஆஃப் த மந்த் நல்லாயிருக்கு. வெஹிக்கிள் மூடு போட்டிருக்காங்க. டிரைவருடைய மூடும் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மூடு எப்படி இருக்குன்னு தானே முக்கியம். நம்ம மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வெஹிக்கிள் மூடு இருக்கும். சரி,
இதுலேயும் ஓடும் தான் இருக்குது. ஓகே ரைட்டு. மெயின்டெனன்ஸு, பார்க்கிங், டோலு இதெல்லாம் எழுதுறது நமக்கு தெரியும், அதனால் பார்ப்போம். டெய்லி செக்கு, டெய்லி செக் 5 மினிட்ஸு. குவார்ட்டர்லி செக்கு பரவாயில்ல. இதெல்லாம் பண்ணணுமா எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, இந்த புக்கு வாங்கினதுனாலையாவது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பேட்ரி, ரொட்டேஷனு, இயர்லி டாக்குமெண்ட் செக்கு. அப்பாடா, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இதில் எனக்கு சுத்தமாக என்னென்னு மறந்துடும். நல்லா நல்லா சூப்பர் எழுதி வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, இது நல்லா இருக்கு. ஓ, இது என்ன இப்படி பிரிஞ்சிருக்கு, ஒட்டிக்கலான்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம். ஓகே, அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் லைக் ஜென்ரல் ரிமைண்டர். ஓகே, சென்டே போட்டாங்க, நல்லா தான் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது கிழிச்சுங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கண்டென்ட் முக்கியம். நல்ல ஒரு முயற்சி. தேங்க்யூ மோட்டோலகன் டீம். நான் ஒரு 1 மந்த் கழித்து திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆனால் இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிளேன் அந்த மாதிரி இருக்குது. இதே க்ரீன், இங்கே ஒரு க்ரீன் போட்டிருந்தாங்களே, இங்கே இந்த காணும். இந்த இருக்குது. இதே க்ரீனை வந்து நான் இங்கே எதிர்பார்த்தேன். இது இருந்தால் செம்ம லுக்காக இருந்திருக்கும். இது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு மிஸ்ஸ மாதிரி எனக்கு தோணுது. இங்கேயும் ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம், ஏதாவது இந்த கார் பிக்சரு ஏதாவது ஒன்று பிளெயினாக அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. இதை வந்து 2 எடிஷனை கூட நாங்கள் லான்ச் பண்ணலாம். இவங்க ஒன்று வந்து ஸ்மாலாக மினி இந்த சைஸில், ஒரு ஹேண்ட் புக் சைஸில், ஒரு திக் அட்டையாக, ஒரு திக்காக. இது வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக இருந்தால் பாக்கெட் சைஸில் நல்லாயிருக்கும். ஓகே, லெட்ஸி. அவங்க ஃபீட்பேக், நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை பொறுத்து அவங்க பண்ணுவாங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் வெரி குட். ஸோ லெட்ஸ் see how it improves my car ownership. Thank you guys. Bye bye. Thank you.